எத்தனையோ பதவிகள் வகித்தாலும் உங்கள் மனதுக்கு நெருக்கமான அடையாளம் எது என்று கேட்டபோது மானம் மிகு சுயமரியாதைக்காரன் என்று அவர் பதிலளிக்கும் அளவிற்கு ஈரோட்டு குருகுலத்தில் கொள்கை பாடம் படித்த தந்தை பெரியாரின் மாணவராய் மிளிர்ந்தார். அமைச்சர் பதவி என்றாலும் தண்டவாளத்தில் தலை வைத்து படு என்றாலும் இரண்டையும் ஒன்றாக கருதுபவன் என் தம்பி கருணாநிதி என்று உச்சி முகர்ந்து பாராட்டிய பேரறிஞர் அண்ணாவின் தம்பியாய் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு காத்தவர் கலைஞர். ஓடி வந்த இந்தி பெண்ணே, நீ நாடி வந்த இடம் இதுவல்ல என்று 14 வயதில் அவர் தூக்கிய இந்தி எதிர்ப்பு பதாகையை இன்று இந்தி பேசாத மாநிலங்கள் அத்தனையும் தூக்குகின்றன. வைக்கம் வீரர் வழியில் அவர் வார்த்த சமூக நீதி தத்துவத்தை இன்று இந்தியாவே எதிரொலிக்கிறது. கலைஞர் முன்வைத்த மதவாத எதிர்ப்பு என்னும் கொள்கை தத்துவம் இன்று இந்தியா முழுவதும் பாசிச சக்திகளை பயந்து நடுங்கச் செய்கிறது. வாழும்போது நின்ற தொகுதிகளில் எல்லாம் வென்ற கலைஞர்தான் வாழ்ந்து மறைந்த பிறகும் கொள்கை வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிறார்.